ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சாட்சிகளின் சாட்சி பகுதிக்கு அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள். இன்று நாம் சாட்சிகளின் சாட்சி பகுதியில் பார்க்கவிருப்பது ஏமி கார்மிக்கேல் என்ற தேவ மனுஷியை பற்றி. 1892 ஆண்டு ஓர் மாலை நேரம், சூரியன் தன் கண்களை மூடிக்கொண்டிருந்த வேளை, ஏமி கார்மிக்கேலின் கண்கள் மெதுவாக திறந்து கொண்டிருந்தன. காதுகள் அத்தொனியை கூர்மையாக கேட்டுக்கொண்டிருந்தன. ஊழியத்திற்கு புறப்பட்டு போ, இதுவே அந்த சத்தம். உடனே இறைவன் பாதம் தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஜப்பான் நாட்டை நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தார். 15 மாதங்கள் ஊழியத்தை முடித்து இலங்கை சென்று பணியாற்றினார். அக்காலத்தில் இந்தியாவில் தேவதாசி முறைகள் பின்பற்றப்பட்டு சமுதாயம் சீரழிந்து கொண்டிருந்தது. இம்மக்களை மீட்கவோ ஆதரவு கொடுக்கவோ யாரும் முன்வராத வேளை, ஏமி கார்மிக்கேல் 1895 ஆண்டு இந்தியாவை நோக்கி இச்சீரழிவை தடுக்க சீற்றத்துடன் புறப்பட்டார். சிறுமிகள் மற்றும் பெண்களைப் போன்று சிறுவர்களும் ஆலயங்களுக்கு படைக்கப்பட்டு நாடக கம்பெனிகளுக்கு விலைக்கு விற்கப்பட்டனர். இத்தகைய ஒழுக்கமற்ற வாழ்வை தடுக்க 1926 ஆண்டு டோனாவூர் ஐக்கியத்தை நிறுவினார் ஏமி கார்மிக்கேல். திக்கற்றவர்கள், விதவைகள், துன்பப்படுவோர், ஒழுக்கங்கெட்டவர்கள், ஆதரவற்றோர் போன்றவர்களுக்கு புகலிடம் தந்து அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை செயல் வடிவத்தில் காட்டினார். இந்த அமைப்பை நட்சத்திர கூட்டம் என்றும் அழைத்தார். இன்றும் டோனாவூர் ஐக்கியம் 1000க்கும் மேற்பட்டோருக்கு வாழ்வளித்து வருகின்றது. செம்புலிங்கம் என்ற மாபெரும் கொள்ளையனும் இவரால் மனம் திரும்பினான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 56 வருடங்களாக இந்தியாவின் நசுக்கப்பட்டவர்களுக்காகவே சேவை செய்த இவர் 38 நூல்களை எழுதியுள்ளார். அவைகளில் பல நூல்கள் தம் வாழ்நாளில் எலும்பு முறிவினால் 20 ஆண்டுகள் தாம் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது எழுதியவையே. ஏழைகள் என்னுடையவர்கள் என்ற வாக்கின்படி வாழ்ந்த இவ்வம்மையார் 1951 ஆண்டு மறைந்தார். நமக்கெல்லாம் அவர் விட்டு சென்ற வார்த்தை என்னவென்றால், அன்பு கூறாமல் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது என்று சகோதரி ஏமி கார்மிக்கேல் சொல்லுகிறார். நாமும் இப்படிப்பட்ட சமூகத்தில் நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு கிறிஸ்துவுடைய அன்பை எடுத்துச் சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்பதை நாம் அறிவிப்போம். அவருடைய அன்பையும் சேர்த்து ஜெபம். எங்களை இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் நேசிக்கிற அன்பு தகப்பனே, அப்பா, உமது நாமத்தை அப்பா நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்காக சாட்சி வாழ்க்கை வாழ நாங்கள் அப்பா விரும்புகிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே அப்பா உமது அன்பை உலகம் முழுக்க சொல்லும்படியாக கூட எங்களை தெரிந்து கொள்வீராக தகப்பனே. அப்பா, சகோதரி ஏமி கார்மிக்கேலோடு இருந்தது போல எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இரும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். அறியப்படாத அப்பா மக்களுக்கு தேவனுடைய அன்பையும் அறிவையும் ஐக்கியத்தையும் அதிசயத்தையும் அறிவிக்கும்படியாக கூட எங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீராக தகப்பனே. மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னாண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி அனைவரையும் அரவணைத்து செல்லும்படியாக ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்துவீராக, நடத்துவீராக, வழி நடத்துவீராக தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.